ஜெருசலத்தில் பாய்ந்த பலஸ்தீனியர்களுடைய தோட்டாக்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும் ஹமாஸுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய முன்மொழிவும் இதற்கான ஹமாஸினுடைய பதில்களும் ஈரானிய உச்ச தலைவருடைய அவசரமான கோரிக்கையும் தயாராகும் ஈரானிய மக்களும் NPT ஒப்பந்தம் தொடர்பான தீர்மானங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டிமோனா அணுசக்தி தளத்தை குறிவைத்த யமன் ஹவுதி இராணுவத்தினரும் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான பயிற்சிகளை ஆரம்பித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் வடக்கு காசா ஜபலியா பிரதேசத்திலே வழங்கப்பட்ட விருந்துகளும் கலந்து கொண்ட ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் சிக்கி தவிக்கும் ஆக்கிரமிப்பு இராணுவமும் அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையிலே ஆரம்பிக்கப்பட போகும் அடுத்த மிகப்பெரிய போர் தொடர்பாகவும் இந்த போரிலே களமிறங்கி இருக்கக்கூடிய ஈரான் தொடர்பாகவும் வெனிசுவேலாவில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய ஆயுதங்கள் தொடர்பாகவும் வெனிசுவேலாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய காணொலி ஒன்றை இன்சைட் உலகம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே கமெண்ட்ஸிலே லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொலியை பார்வையிடலாம். அடுத்து லெபனானிலே அமெரிக்க புதிய மத்திய கட்டளை தளபதி ப்ரோட் கூப்பர் களமிறங்கியிருந்தார். மேலும் இவரோடு லெபனானுக்கான அமெரிக்க துணை தூதர் ஓட்டகஸும் களமிறங்கியுள்ளார். லெபனானினுடைய ஜனாதிபதி பிரதமர் நவாப் சலாம் மற்றும் லெபனானிய அரசு இராணுவ தலைமைகளையும் தளபதிகளையும் சந்தித்து இவர்கள் விவாதங்களையும் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினை அவசரமாக நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் இந்த வருட இறுதிக்குள்ளேயே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் விவாதங்களை கொண்டிருப்பதாகவும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் இராணுவ உதவிகளையும் அமெரிக்கா வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் லெபனானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு குறைந்தது 15 மாதங்கள் செல்லும் என்றும் ஒவ்வொரு கட்டத்திற்குமான காலக்கெடுவை தீர்மானிக்க முடியாது என்றும் எங்களுடைய இந்த திட்டத்திற்கு அமைவாகத்தான் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் லெபனானினுடைய அரசு இராணுவ தலைமை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் லெபனான் அரசு இராணுவத்தினுடைய திட்டங்களுக்கு அமைவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்க முடியாது என்கின்ற கருத்துக்களையும் அமெரிக்க துணை தூதர் வெளிப்படையாக லெபனானிய தலைமைகளிடத்தில் தெரிவித்திருப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் லெபனான் தொடர்பாக இவ்வாறு தெரிவித்தார். லெபனானிலே ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். இருப்பினும் ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்படுவதற்கான மறுப்புகளை தெரிவித்து வருகின்றது. மேலும் இதற்கான தகுந்த பதில்களை நான் பின்னர் வழங்குவேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான இறுதி எச்சரிக்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடுவார் என்றும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு அமெரிக்க படைகளை லெபனானில் களமிறக்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற அறிவிப்புகளை கூட டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அத்தோடு ஹிஸ்புல்லாவை அவசரமாக நிராயுதபாணியாக்குவதற்கான உச்சக்கட்ட அழுத்தங்களை சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கமும் லெபனானிய தலைமைகளுக்கு வழங்கி வருகின்றது. லெபனான் இராணுவ தலைமை அதிகாரியினுடைய திட்டம் தொடர்பாக விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காகவும் இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்தி அவசரமாக ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் சவுதி அரேபிய இளவரசர் யசித் பின் ஃபர்ஹான் இந்த வார இறுதியில் லெபனானுக்குள்ளே களமிறங்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் நோக்கத்தோடு இளவரசர் யசித் பின் ஃபர்ஹானும் சவுதி அரேபிய பிரதிநிதிகளும் ஒரு புதிய திட்டத்தோடு லெபனானிலே களமிறங்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. லெபனான் அரசாங்கத்தின் யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே 120 புள்ளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு தரைமட்டமாக்கிவிடும் என நெட்டன்யாகுவின் அரசாங்கம் லெபனானிய அரசாங்கத்திற்கு செய்திகளை அனுப்பியிருப்பதாக அல் அன்பா ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தால் லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டை இலக்கு வைத்தும் லெபனானிய அரசாங்க இலக்குகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்று நெட்டன்யாகுவின் அரசாங்கம் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது.
அடுத்து நேற்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசங்களில் லிட்டில் லெபனான் என்கின்ற ஒரு கிராமத்தினை திறந்து வைத்துள்ளது. ஒரு தெற்கு லெபனான் கிராமம் எவ்வாறு அமைந்திருக்குமோ அதே போன்ற வடிவமைப்பிலேயே குறித்த கிராமத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடிவமைத்துள்ளது. மேலும் குறித்த கிராமத்திலே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான பயிற்சிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. அதாவது கடந்த வருடம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லாவின் தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. மேலும் லெபனானிய கிராமத்தினுடைய கட்டமைப்புகளை தாண்டி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் முன்னேறவும் முடியவில்லை. தெற்கு லெபனானினுடைய 5 தொடக்கம் 10 கிலோமீட்டர் வரையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஊடுருவ முடிந்தது. மேலும் இதற்கு மேலதிகமாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஊடுருவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் முடியவில்லை. எனவே இப்படியான நிலைமையில் தெற்கு லெபனான் கிராமங்களுக்குள் ஊடுருவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளும் முகமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த லிட்டில் லெபனான் என்கின்ற கிராமத்தினை வடிவமைத்து தற்போது பயிற்சிகளையும் ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த கிராமத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து ஹிஸ்புல்லாவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் இஸ்ஸதீன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா அதனுடைய ஆயுதங்களை ஒரு பொழுதும் கீழே வைக்காது. டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் அஞ்சப் போவதில்லை. லெபனானி அரசாங்கத்தினாலும் லெபனானி இராணுவத்தினாலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை ஒரு பொழுதும் நிராயுத பாணியாக்க முடியாது. எங்களுடைய ஆயுதங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவே பாதுகாக்கப்படுகின்றன. எங்களுடைய ஆயுதங்கள் இல்லாவிட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கிரேட் இஸ்ரேல் திட்டத்திற்கு அமைவாக தெற்கு லெபனான் பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிவிடும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை தடுத்து நிறுத்துவதற்கு எங்களுடைய ஆயுதங்கள் மிக முக்கியமானதாகும். இதனை லெபனானிய அரசாங்கமும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். லெபனானிய மக்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஆயுதங்களை ஒரு பொழுதும் லெபனானிய அரசாங்கத்தினால் கைப்பற்றவே முடியாது. மேலும் நாங்கள் களத்திலே அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம். இனி வரக்கூடிய நாட்களில் எங்களுடைய அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் இஸ்ஸதீன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிராக தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலையும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 4 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இன்று காலையும் தெற்கு லெபனானினுடைய 5 பிரதேசங்களில் உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று ஹெர்மல் பிரதேசத்திலே ட்ரோன் தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதலிலும் வான்வழி தாக்குதல்களிலும் 4 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த ட்ரோன்கள் எகிப்திய வான்பரப்பிற்கு அருகாமையில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்தது. அதே போன்று இன்று காலையிலேயே யமன் ஹவுதி இராணுவத்தினர் 2 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதிலே ஒரு ட்ரோனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சுட்டு வீழ்த்தியுள்ளது. இன்னும் ஒரு ட்ரோனானது ரமோன் விமான நிலையத்திற்கு அருகாமையில் வீழ்ந்து தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ரமோன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் 2 தடவைகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இந்த ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டிமோனா அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்தும் 2 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் டிமோனா அணுசக்தி நிலையத்திற்கு அருகாமையில் ஒரு ட்ரோன் வீழ்ந்து சேதத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யமன் ஹவுதிகளுடைய இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக யமன் ஹவுதிகளின் மின்சார உற்பத்தி தளங்களை முழுமையாக தரைமட்டமாக்க வேண்டும் என்றும் உதைதா துறைமுகத்தை முழுமையாக தரைமட்டமாக்கி இதற்கு பிறகு பயன்படுத்த முடியாத அளவுக்கு நாங்கள் மாற்ற வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அவிக்டோர் லிபர்மன் தெரிவித்துள்ளார். அதே போன்று யமன் ஹவுதிகளுடைய இந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் இனி வரக்கூடிய நாட்களில் யமன் ஹவுதிகளின் எஞ்சிய தலைமைகளை படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு யமனினுடைய வடக்கு பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய படைகள் தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றன. மேலும் யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் நேற்றிரவு யமன் ஹவுதிகளுக்கு எதிரான பீரங்கி தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு பதில் வழங்கும் நோக்கத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினரும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது.
அடுத்து ஈரானுக்கு எதிரான ஸ்னாப்பேக் பொறிமுறையானது செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதற்காக பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து ஐநாவின் பாதுகாப்பு சபையில் தொடர்ச்சியான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இப்படியான நிலைமையில் இந்த வேலை திட்டங்களுக்கு பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடு சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தமான NPT ஒப்பந்தத்திலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கான முன்மொழிவுகள் ஈரானிய பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தன. நேற்றைய தினமே குறித்த முன்மொழிவானது ஈரானிய பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் குறித்த முன்மொழிவு தொடர்பான விவாதங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. தற்போது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நிறுத்துவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் NPT ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறக்கூடிய முன்மொழிவுகளை ஒத்திவைக்குமாறும் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் ஈரானிய பாராளுமன்றத்தில் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இதற்கமைவாகவே நேற்றைய தினம் ஈரானிய பாராளுமன்றத்தில் NPT ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவது தொடர்பான விவாதங்கள் நடைபெறவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் அதிகளவான ஈரானிய தலைமைகள் மசூத் பெஸஷ்கியானினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். மசூத் பெஸஷ்கியானும் அவருடைய அரசாங்கமும் இன்னும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினை நம்புகின்றார்கள். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினால் எதுவுமே நடக்கப் போவதில்லை. அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவாளிகளாக மாத்திரமே செயற்படுவார்கள். இதனால் நாங்கள் அவசரமாக தீர்க்கமான முடிவுகளை எடுத்து NPT ஒப்பந்தத்திலிருந்தும் வெளியேற வேண்டும் என்றும் ஈரானிய பாராளுமன்றத்தில் அதிகளவான ஈரானிய தலைமைகள் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள். அடுத்து ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவினால் ஆதரிக்கப்படக்கூடிய ஜியோனிச நிறுவனத்தின் பாதைகள் இன்னும் தடுத்து நிறுத்தப்படவில்லை. இதனாலேயே ஜியோனிச நிறுவனம் காசாவில் தொடர்ச்சியான இனப்படுகொலை தாக்குதல்களையும் கொடூரங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த பாதையை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் ஜியோனிச நிறுவனத்துடனான தொடர்புகளையும் உறவுகளையும் முழுமையாக துண்டிக்க வேண்டும். ஜியோனிச நிறுவனத்தினை அனைத்து நாடுகளும் தனிமைப்படுத்த வேண்டும். ஜியோனிச நிறுவனத்தின் பொருளாதாரத்தினை வீழ்த்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு ஜியோனிச நிறுவனத்துடனான உறவுகளை முழுமையாக துண்டித்து அதனை தனிமைப்படுத்துவதன் மூலமாகவே காசாவில் அதனுடைய கொடூரங்களை கட்டுப்படுத்த முடியும். மேலும் ஜியோனிச நிறுவனத்துடனான உறவுகளையும் தொடர்புகளையும் முழுமையாக துண்டிக்குமாறு நாங்கள் அரபு நாடுகளிலும் இஸ்லாமிய நாடுகளிலும் கோரிக்கை விடுக்கின்றோம். மேலும் ஜியோனிச நிறுவனத்துடனான உறவுகளை துண்டிப்பதற்கான ராஜதந்திர வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு ஈரான் முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. அத்தோடு ஈரானுக்குள்ளே கணிக்க முடியாத அபாயங்கள் அதிகரித்து விட்டன. தற்போதைய காலகட்டம் கணிக்க முடியாத ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதனால் அவசரமாக ஈரானிய மக்கள் அத்தியாவசிய பொருட்களை பாதுகாப்பாக களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்களையும் தேவையான அனைத்து பொருட்களையும் பாதுகாப்பாக களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டும். மேலும் அத்தியாவசிய பொருட்களை பாதுகாப்பாக களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய வேலை திட்டங்களையும் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது மிகப்பெரிய நீண்ட போருக்கு தயாராகுமாறு ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். எந்நேரத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போரானது ஆரம்பிக்கப்படலாம். இதனால் தற்போதைய அத்தியாவசிய பொருட்களை முழுமையாக களஞ்சியப்படுத்தி பாதுகாப்பாக வைக்குமாறே ஈரானினுடைய உச்ச தலைவர் வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளார். காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எல்லோரும் பணைய கைதிகளை வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்றே விரும்புகின்றார்கள். எல்லோரும் காசாவிலே போரானது முடிவுக்கு வர வேண்டும் என்றே விரும்புகின்றார்கள். இஸ்ரேலியர்கள் என்னுடைய நிபந்தனைகளையும் விதிமுறைகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தற்போது ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலமும் நேரமும் வந்துவிட்டது. ஹமாஸ் என்னுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பாக நான் அவர்களுக்கு இறுதி எச்சரிக்கைகளை வெளியிடுகின்றேன். இது என்னுடைய கடைசி எச்சரிக்கையாகும். இதற்கு பிறகு எந்த வாய்ப்புமே வழங்கப்படாது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய தலைமையில் புதிய யுத்த நிறுத்த முன்மொழிவு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவே இந்த முன்மொழிவானது அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபின் மூலமாக ஹமாஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவின் புதிய முன்மொழிவில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஊடகவியலாளர் அமித் சேகால் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவானது காசாவிலே உயிரோடு இருக்கக்கூடிய கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் ஒரே தடவையில் ஒரே ஒப்பந்தத்தில் விடுதலை செய்யக்கூடிய முன்மொழிவாகும். காசாவிலே தற்போது உயிரோடு இருக்கக்கூடிய 20 பணைய கைதிகளும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய 28 பணைய கைதிகளும் அடங்கலாக 48 பணைய கைதிகளையும் முழுமையாக விடுவிக்கக்கூடிய ஒப்பந்தமாகவே முன்மொழிவாகவே இது அமைந்துள்ளது. மேலும் இதற்கீடாக இஸ்ரேலிய சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய 2500 தொடக்கம் 3000 வரையிலான பலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்படும்.
செய்யப்படுவார்கள். மேலும் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டு முதலாவது நாளிலேயே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும். இந்த முன்மொழிவுக்கு ஹமாஸ் முழுமையான சம்மதத்தினை வழங்கினால் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக முடிப்பார். இல்லாவிட்டால் டொனால்ட் ட்ரம்பினுடைய முழுமையான சம்மதத்தோடு இஸ்ரேல் காசா சிட்டியையும் ஏனைய பிரதேசங்களையும் முழுமையாக கைப்பற்றும். பலஸ்தீனிய மக்களை காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகவியலாளர் அமித் சேகால் தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்க முன்மொழிவு கிடைக்கப் பெற்றிருப்பதாகவும் இந்த முன்மொழிவிலே இருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த முன்மொழிவுக்கான பதில்களை நாங்கள் உத்தியோகபூர்வமாக வழங்குவோம் என்றும் ஹமாஸினுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருக்கின்றோம். எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக காசாவை விட்டு வெளியேறாமல் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படாமல் பலஸ்தீனிய மக்களுக்கான உரிமைகள் மீட்டெடுக்கப்படாமல் முன்மொழிவுகளுக்கான சம்மதத்தினை வழங்கப் போவதில்லை என்றும் ஹமாஸினுடைய தலைவர்கள் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமைகளுக்கும் காசாவை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமைகளுக்கும் நான் இறுதி எச்சரிக்கையை விடுக்கின்றேன். காசா சிட்டியிலே நாங்கள் தற்போது வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளோம். காசா சிட்டியிலே நரகத்தின் கதவுகளை நாங்கள் திறந்துள்ளோம். காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடங்களும் கோபுரங்களும் தரைமட்டமாக்கப்பட போகின்றன. இதனால் அவசரமாக ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றி ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கி விடுவோம். எங்களுடைய ராணுவம் காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான அடுத்த கட்ட திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. இனி வரக்கூடிய நாட்களில் காசா சிட்டியிலே எங்களுடைய தாக்குதல்கள் விரிவாக்கப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஜெருசலம் பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 பலஸ்தீனியர்கள் ஒன்றிணைந்து ஜெருசலம் பிரதேசத்தில் இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஜெருசலத்தினுடைய பாதைகளை முழுமையாக முற்றுகையிட்டு பேருந்து ஒன்று கருகாமையிலேயே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இந்த தாக்குதலினால் 7 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் இன்னும் 9 பேருடைய நிலைமையானது கவலைக்கிடமாக இருக்கின்றது. இன்னும் 20க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை மேற்கொண்ட 2 பலஸ்தீனியர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்து வருகின்றது. எங்களுடைய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஆக்கிரமிப்பின் இந்த கொடூர தாக்குதல்களையும் இனப்படுகொலை தாக்குதல்களையும் தாங்கிக் கொள்ள முடியாமலேயே 2 பலஸ்தீனியர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இது பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களுக்கான இயற்கையான பதிலடியாகும் என காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் அறிக்கைகளில் தெரிவித்துள்ளார்கள். மேலும் ஆக்கிரமிப்பு காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகளை நிறுத்தாவிட்டால் ஆக்கிரமிப்பு பிரதேசங்களில் இதுபோன்று பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடைபெறலாம் என்றும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்கள் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு 2 பலஸ்தீனிய நபர்கள் ஜெருசலம் பிரதேசத்திலே மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையானது வன்மையாக கண்டித்துள்ளது. மேலும் குறித்த தாக்குதல்கள் பயங்கரவாத தாக்குதல் என்றும் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக பலஸ்தீனியர்கள் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அப்பாஸ் கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகம் குறித்த தாக்குதலுக்கு எதிரான கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலியர்களை இலக்கு வைத்து பலஸ்தீனியர்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஜெருசலம் பிரதேசத்திலே இஸ்ரேலியர்களுக்கு எதிராக இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் ஐக்கிய அரபு அமீரகமும் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதலினால் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 40க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் ஜெய்தூனின் தெற்கு பிரதேசத்திலே சித்திக் மசூதி கர்ஹாமையில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு பொறிகளை வைத்துள்ளார்கள். மேலும் இந்த பொறியிலே 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டி
வண்டிகளும் சிக்கி முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று முஜாஹிதீன் படைப்பிரிவினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பதுங்கியிருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான சிப்பாய்களை பூஜ்ய தூரத்தில் தட்டி தூக்கியுள்ளார்கள். அதேபோன்று ஆக்கிரமிப்பின் ட்ரோன் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அடுத்து இன்று காலை ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே விருந்துபசாரம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய பொறி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த பொறியிலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் சிக்கி மொத்தமாக தட்டி தூக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த போர்த்தாங்கி வாகனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 7க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் உயிரிழக்க பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசத்தில் களமிறங்கி மீட்பு படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாத்திரம் 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த தாக்குதலிலே 4 சிப்பாய்கள் மாத்திரமே கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரோனும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 35க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.